அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சிலக்கண பஞ்சாவோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒரு சார் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்குறாங்க, சார் இந்த ஜோடம் அப்படிங்கிறது படித்தோம்னா நம்மளுக்கு அந்த கர்மா நம்மளை தாக்கிடுமாமே சார், அப்படியா? நீங்கள் எவ்வளோ நாளாக ஜோடம் படிச்சீங்க? ஜோடம் பலன் சொல்லியிருக்கீங்களே, உங்களுக்கு அந்த கர்மாலாம் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வழிமுறை பண்ணுறீங்களா? ஜோடம் படிக்கலாமா? அந்த படித்த கல்வியை அதன் மூலமாக ஒரு 4 பேருக்கு ஜாதக பலன் பார்த்து அப்போ நம்ம சொல்லலாமா? அப்படி சொன்னால் ஒருத்தவங்க கஷ்டப்படணுங்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து இந்த வழிமுறையில் நீங்கள் பண்ணுங்க அப்போ நம்ம ஐடியா கொடுக்குறப்ப அவங்க அந்த கஷ்டப்படாமல் தப்பிச்சுக்கிறாங்க. அதனால் வருகின்ற கர்ம வினைகள் நம்மளை பாதிக்குமா அப்படின்னு பொதுவாக கேட்குறாங்க, படிக்கிற எல்லாருமே கேட்குறாங்க. இதே சந்தேகத்தை நான் படிக்கும் பொழுது அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோடத்தில் பேசிக் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு நண்பர் கேட்டார். அதுக்கு நம்ம பொதுவுடைமை ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, ஜோடம் அப்படிங்கிறது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற சூடான தண்ணீர் போல, கையை அப்படியே பிடிச்சி தூக்குனா சுற்றும். ஆனால் தகுந்த உபகரணங்கள் வச்சு தொடும் பொழுது நம்ம கை பாதிக்காது. ஒரு மின்சார வயரில் வேலை பார்க்குற எலக்ட்ரிஷியன் என்ன செய்கிறாங்க? கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிறாங்களா? போட்டுட்டு தான் அந்த மின் சாதன பொருள் பயன்படுத்துகிறாங்க, பண்ணுறாங்கல்ல. தகுந்த பாதுகாப்பு, சரிங்களா? அதுபோல் ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு பிள்ளை தவறி விழுந்துட்டது. நம்ம பிள்ளைன்னு வச்சுக்கோமே, யாரோ ஒரு பிள்ளை, குடும்பத்தில் ஒரு பிள்ளை கீழே விழுந்துட்டது, அடிபட்டுருச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறீங்க. டாக்டர் சிரிச்சுக்கிட்டு, தம்பி இது உங்களுடைய கர்ம வினை, இந்த நேரத்தில் இந்த பிள்ளை இப்படி அடிபடணுங்கிற பிராப்தம் இருந்திருக்கு, அடிபட்டு ரத்தம் போகுது, அது அதோட விதி பலன் அப்படின்னா சொல்கிறாரு. நர்ஸை கூப்பிட்றாரு, டக்குன்னு கத்திடுமா அதிடுமான்னு சொல்லி டக்குன்னு தையலை போட்டு ரத்தத்தை வர நிப்பாட்டி மருந்து மாத்திரை ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படி பண்ணனால ரத்தம் ஓவர் ப்ளீடிங் ஆகாமல் அவனுடைய உயிர் காக்கப்படுது, சரிங்களா? அப்போனா ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது எப்படி நம்முடைய உடலை நம்முடைய உடலை காப்பாற்றுறாரோ, அதுபோல் ஜோடர் அப்படிங்கிறவங்க எந்த வகையான ஜோடமாக இருக்கலாம். அவங்க படித்து அதன் மூலமாக இப்படி பிரச்சனைகள் வரப்போகின்றன, இதுலேருந்து இப்படி தற்காத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுனால அந்த கர்ம வினை அவருக்கு பாதிக்காது, சரிங்களா? இந்த நேரத்தை இதை செய்யணும் அப்படிங்கிறது பிரபஞ்சம் அவருக்கு இயக்குது. அதன் அருளால் நம்ம அவங்க போய் பார்க்குறோம், சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்க நான் ஒரு வாக்கிங் போனேங்க, சரிங்களா? உடம்புல தொப்பை கூடுற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு கன்சல்ட் பண்ணேன். வாக்கிங் போங்க சார் நாங்கள். அப்போ நான் வாக்கிங் போனேன், முழங்கால் வலிச்சது. அவனை சும்மா இருந்த காலம் நடந்தனால வாக்கிங் போனாலும் முழங்கால் வலிக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க அதுக்கு 2 ரெமெடி சொன்னாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. வாக்கிங் சும்மா இருந்த நானும் வாக்கிங் போனேன். வாக்கிங் போனனால முழங்கால் வலிச்சது. முழங்கால் வலிச்சனால வாக்கிங் என்னை யார் போக சொன்னாங்களே அவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் சொன்னதுனால எனக்கு கால் வலிக்குது, அப்போ நான் என்ன செய்ய அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த வலிதல் குறைவதற்கு 2 ரெமெடி கொடுத்தாங்க. அந்த 2ஐயும் என்னால் செய்ய முடிஞ்சதா அப்படின்னா இல்லை. நான் எனக்கு எது ஈஸியாக இருக்குது அப்போ மட்டும் 1 தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அப்படின்னா அவங்க கொடுத்தது 2, நான் எடுத்தது 1. அப்படின்னா இந்த கர்மா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான யோசனைகளையும் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பிரபஞ்சம் கொடுக்கும். அதில் நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்குது இலகுவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தனைக்கு உட்படுத்தி செய்வோம். நம்ம வாரம் வாரம் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லுவோம், எல்லோரும் ஊற்றிடுவாங்களா? முடியாது, தடுக்கும். உதாரணமாக இன்றைக்கி வியாழக்கிழமைங்க, சரிங்களா? நான் என் பையனுக்கு ஒரு அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. காலையில் 8:20 வரைக்கும் எங்களால் வெளியில் போக முடியலங்க. பள்ளிக்கூடத்துக்கு 8:40 உள்ளே இருக்கணும். இருந்தாலும் முயற்சி எடுத்து போய் மரத்துக்கு ஊற்றிட்டு லேட்டானாலும் பரவாயில்லன்னு போகணும். அப்போனா அந்த முயற்சி, அதாவது ஒரு நல்வினை எப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்வினைன்னு ஒன்று இருக்கும், அது நம்ம தடுக்கும். அதையும் தாண்டி தான் அதெல்லாம் செய்யணும், சரிங்களா? அதுபோல் நம்மளுக்கு ஜோடரக்கு நம்மளுக்கு பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது. ஒரு உதாரணத்துக்கு, வானத்தில் 2 மேகங்கள் வெட்டிக்கிறாங்க, ஒன்று சேரும் பொழுது என்ன ஆகுது? உராய்வு ஏற்பட்டு காந்த சக்தியாக உருமாறப்பட்டு அது பூமியை வந்தடையுது. அப்படி வரும்பொழுது எங்கே வருது? ஒரு மரம் அப்படி ஏதாவது ஒரு ஊடால ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் அது மேலேருந்து கீழே பூமியை வந்தடைய முடியும். சொல்லுவாங்கள்ல, மின்னல் வெட்டுறப்ப மரத்துக்கிட்ட உட்காராதீங்க, மரம் விலகுவாக மின்சாரத்தை கடத்தும். கையில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செம்பு வளையம் போடாதீங்க, இலகுவாக மின்னல் வெட்டும் பொழுது செம்பு கம்பி அந்த மின்சாரத்தை கடத்தும்ங்கிறாங்கல்ல. இது போல இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகர் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்ன நல்வினை தீவினை நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத
ஜாதகம் பார்த்து சொல்கின்ற நண்பர்களின் மூலமாக கடத்துகின்றது. எப்படி ஒரு செயல் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் ஒரு ஆள் மூலமாக சமிக்கை மூலமாக சொல்லுது. சரிங்களா? இப்படி தான் வந்து உணர்ந்துக்கணும். அப்படி இருக்கிறனால நாம் வந்து ஒரு வந்து 2 இடத்த இணைக்கிற ஒரு பாலம் போல இருக்கிறோம். சரிங்களா? அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பாதிக்காது. ஜோடம் படிக்கிறவங்களுக்கும் பாதிக்காது, ஜோடம் சொல்கிறவங்களுக்கும் பாதிக்காது. ஆனால் அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும். சரிங்களா? இருந்துக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம் அப்படி வந்து உணர முடியும். நம்ம ஜோடம் படிப்பதனால நம்மளுக்கு என்ன நன்மை? நம்ம சுய ஜாதத்தை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மனைவி பிள்ளைகளோட ஜாதத்தை தெரிஞ்சுக்கிறோம், அவங்கள எப்படி தற்காத்து கொண்டு போக முடியும்னு தெரியுது. உற்றார் உறவினர்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும். சரிங்களா? இப்படி செய்கிறப்ப நாமும் பலன் பெறுறோம், சுற்றி இருக்கிறவங்களும் பலன் பெறுறாங்க. அப்படி இருக்கனால இந்த ஜோடம் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது இதில் வந்து கனெக்டிவிட்டி வராது. சரிங்களா? யார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஒரு மருந்து மாத்திரை எழுதித்தராரு. அது யாருக்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அங்கே உள்ள மெடிக்கல் ஸ்டோர் லெவலுக்கு மட்டும் எப்படி தெரியுது? ஏன்னா இந்த டாக்டருக்கு இப்படி தான் எழுதுனா இந்த மாத்திரை தான் எழுதுறாரு மெடிக்கல் உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? இது வந்து ரொம்ப காலமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயினர், ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க. அதை வந்து அட்சலக்கண பദ്ധதி அப்படின்னு அந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசிரியர் இருக்கிற பௌரமுத்தையை வந்து இலகு, அதாவது எளிமைப்படுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்படின்னா படிக்கணும், அதை நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி எப்படி தற்காத்துக்கிறோம் அப்படி பார்த்துக்கிறோம். சரிங்களா? ஒரு சிலருக்கு நம்மளுடைய குடும்ப ஜீவாதாரம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதன் மூலமாகத்தான் வரணுன்னு இருந்தால் இந்த ஜோடத்தை கையில் எடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரும். அப்படின்னால ஜோடம் அப்படிங்கிறத படிக்கும் பொழுதோ அதை பயன்படுத்தி 4 பேருக்கு பலன் சொல்லும் பொழுதோ அப்படிப்பட்ட கர்ம வினைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வராது, கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு திருநெல்வேலி பக்கத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையம்னு ஒன்று இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் வரக்கூடாதுன்னு ஒரே போராட்டம் இருந்தது. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு அதிகமான மின்சார உற்பத்தி தர்றது அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தான் வருது. உங்களுக்கு தெரியாது கிடையாது, சென்னையில் இல்லாத கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்குல்ல, அப்படின்னா யுரேனியம் அணுமின் நிலையம் அப்படின்னு வரும்பொழுது அது டேஞ்சர், அது வரக்கூடாது, மக்களுக்கு பாதிக்கும்னு சொன்னாங்க. சரிங்களா? ஆனால் இது போல தான் ஜோடம் அப்படிங்கிற யாரும் படிக்காதீங்க, யாருக்கும் பலன்னு சொல்லாதீங்க அப்படின்னா தடுக்கின்ற சக்திகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம அதை புரிஞ்சு ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் எதுவும் கெட்டதில்லை அப்படின்னு சினிமா படத்தை வர டைலாக் மாதிரி நம்ம வந்து இதில் வர நன்மைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம உற்றார் உணர்களுக்கு நம்ம பலன் அறிஞ்சு அதை தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஜோட முறை. சரிங்களா? அதனால் எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழில்னா 10ஆம் பாகம், 10ங்கிறது கர்ம வினைக்குரியது. சரிங்களா? மன அழுத்தத்துக்குரியது. அப்படின்னா எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு அனைத்து தொழிலுமே உண்டு. அதன் மூலமாக தான் நம்மளுக்கு கர்மா வந்து கூட்டவும் குறைக்கவும் படுது. சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால இந்த துறையை தேர்ந்தெடுத்தா நம்ம ரொம்ப கெட்டு போயிடும், நம்ம வம்சாவளியே ரொம்ப மோசமாயிடும் அப்படிங்கிற கருத்து தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நம்முடைய ஆசிரியர் விருது பொறுமத்தை என்ன சொல்கிறாங்க? எனக்கு இந்த ஜோடம் தான் படிப்பை கொடுத்தது, எனக்கு இந்த ஜோடம் தான் நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்தது, எனக்கு இந்த ஜோடம் தான் நல்ல பிள்ளைகளை கொடுத்தது, எனக்கு இந்த ஜோடம் தான் நான் என்னோடய வாழ்வை முன்னேற்றிச்சு அப்படின்னு அவர் வாழ்வை முன்னிறுத்தி சொன்னார். அதுபோல் எனக்கு, என் குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, அடுத்து வருகின்ற நிகழ்வுகளை எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிறதையும் நான் என்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலேயே நேரடியாக கண்கொண்டு உணர்ந்து கொண்டேன். மூத்த பிள்ளை விஷயத்திலையும் இளைய பையனுடைய விஷயத்திலையும் நேரடியாக உணர்ந்தேன். என்னுடைய பையன் பார்த்தீங்கன்னா பெட்டில் சேர்த்துருந்தோம் போன வருஷம் தீபாவளிக்கு, அதாவது 2023 தீபாவளிக்கு. அப்போனா அவன் இந்த காலத்தில் அவன் பெட்டில் தான் இருப்பான், இத்தனை மணிக்கு அவன் வெளியில் வருவான் அப்படின்னு என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி கரெக்டாக அத்தனை மணிக்கு அவன் வெளியில் வந்தான். அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்து இவன் நார்மல் ஆகிட்டான், நீங்கள் போயிடலாம், ட்ரீட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னார். நான் என் மனைவிட்ட அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன், இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் இத்தனை மணிக்கு அவன் வெளியில் வருவான் அப்படின்னு நான் சொன்னேன். அதன் மாதிரியே அவங்க வெளியே வந்தாப்புல. இது வந்து என்னுடைய இளைய பையனுக்கு. சரிங்களா? அப்படின்னா நம்ம வந்து முன்னக்கூடி திட்டமிட்டு நம்மளே வழிகாட்டி கொண்டு போக முடியும். அப்படின்னா இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு அந்த கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு பிறப்பு காலத்தை வந்து நம்ம நகட்டி கொண்டு போக முடியும். ஒரு உதாரணத்துக்கு அட்சலக்கண பദ്ധதியோட முறையில் வயது கூட கூட நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சில உடல் பாதிப்பு வரணும்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய ஐயா என்ன சொல்லுவாங்க, ஜென்ம லக்னத்துலேருந்து ஒருவருடைய அட்சலக்கணம் 6ஆம் இடமா போகுதுன்னா கண்டிப்பாக கடன், நோய், வம்பு வழக்கு வரும். நம்முடைய கர்ம வினைகளை வந்து
இது ஒரு பகுதியான கர்ம வினை கழிக்கிற பார்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ ஜென்ம லக்னத்துலேருந்து அட்ச லக்னம் 8ஆக செல்லும் பொழுது அது எப்படி போகுது, நம்மளுடைய கர்ம வினையில் பெரும்பாலான கர்ம வினை வந்து அந்த 10 வருட காலங்கள் வந்து நம்ம கழிக்கணும்னு இருக்கும். அப்போனா யாராக இருந்தாலும் சரி, ஜோடம் படித்தாலும் சரி, ஜோடம் சொன்னவங்களாக இருந்தாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, இந்த ஜென்ம லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல அட்ச லக்னம் சொல்லும் பொழுது கடன் நோய் 9 ஆட்படணும் அப்படிங்கிறதும், ஜென்ம லக்னத்திற்கு 8ஆம் இடமா இருக்கிற அட்ச லக்னம் வரும் பொழுது யாராக இருந்தாலும் மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் விபத்துக்களை சந்திக்கணும்னு இருக்கு. நார்மலாக மனம் இருந்தாலும் அப்படித்தான், ஜோசியம் படித்தாலும் இருந்தாலும் சரி தான், டாக்டராக இருந்தாலும் சரி தான். டாக்டரில் நிறைய பேர் கழுத்தில் கெட்டு போட்டு வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? கையில் விபத்தில் அடிபட்டு கெட்டு போட்டு வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? அவர் டாக்டர் தான், அவரும் விபத்தை சந்திக்க தான் செய்வாங்க. ஒரு சில டாக்டர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2 பேரும் டாக்டர் இருப்பாங்க, அப்படி டாக்டர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்க வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. அது அதை விட பெரிய விஷயம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, மனிதனாக பிறந்த அனைவருக்குமே அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் தராசு தட்டு போல் இருக்கத்தான் செய்யும். இதில் நம்மளுடைய ஆள் மனது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக இந்த மேலே வான மண்டலத்தில் இயங்கிட்டு இருக்கிற கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் நம் மூலமாக இந்த மக்களை சென்றடைகிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். அப்படி இருக்கனால ஜோதிடம் படித்தால், ஜோதிட பலன் சொன்னால் கர்ம வினைகள் பற்றி கொள்ளுமோ, நானோ என் குடும்பத்தினரோ என் வம்சாவளியோ பாதிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை 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 அப்படிங்கிறதான் என்னுடைய ஆழமான கருத்து. இதை கண்டுபிடித்து கொடுத்த இந்த எளிய சூட்சமத்தை எனக்கு உணர்த்திய என்னுடைய ஆசிரியர் உயர் திரு பௌடமூர்த்தி ஐயாவுக்கும் அவர் வளர்ந்து செல்கிற அனைத்து மூத்த குருமாருக்கும் நம்ம வந்து நன்றி சொல்கிறோம். நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.